வித்தியா படுகொலை குற்றவாளி சுவிஸ் குமாரின் மேல்முறையீடு நீதிமன்றின் தீர்ப்பு. செவ்வந்திக்கு உயிரை கொடுத்த 13 நபர்கள், பல தோட்டாக்கள் மீட்பு. கைதிகளால் நிரம்பி வழிந்த சிறைச்சாலைகள். ஜே.கே. பாயின் திடுக்கிடும் பின்னணி, சர்வதேச ரீதியான நெட்வொர்க். போதைப் பொருளால் பதவியை துறக்கும் அனுர கட்சி உறுப்பினர். இனி தொடர்வன விரிவான செய்திகள். 2015ஆம் ஆண்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய யாழ்ப்பாணத்தில் பாடசாலை மாணவி சிவலோகநாதன் வித்தியா கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிரதிவாதிகள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு விசாரணை இன்று நிறைவடைந்தது. தொடர்புடைய குற்றச்சாட்டுகளுக்காக குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட சுவிஸ்குமார் உள்ளிட்ட பிரதிவாதிகள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவின் விசாரணை முடிவடைந்துள்ளது. அதன்படி மனுவின் விசாரணை தொடர்பான தீர்ப்பை உயர்நீதிமன்றம் ஒத்திவைப்பு செய்துள்ளது. இந்த மனுவின் விசாரணை தலைமை நீதிபதி பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையிலான 5 பேர் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு முன் இடம்பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கனேமுல்ல சஞ்சீவ கொலையின் சந்தேக நபரான இஷாரா சிவந்தி இந்தியாவிற்கு தப்பிச் செல்ல பல வழிகளில் பலர் உதவியுள்ள நிலையில் படகுகளை வழங்கிய நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் மேலும் 12 தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது. மன்னார் வெல்லம் குளத்தில் உள்ள ஒரு பண்ணையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இஷாரா சிவந்தி தப்பிச் செல்ல உதவிய குற்றச்சாட்டில் இதுவரையில் 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. குறித்த 13 சந்தேக நபர்களுள் முன்னாள் விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினர் ஒருவரும் உள்ளடங்குவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விடுதலை புலிகள் அமைப்பினரால் பயன்படுத்தப்பட்ட 2 மைக்ரோ வகை துப்பாக்கிகள் இதற்கு முன்னதாக கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அவற்றுக்கான 12 தோட்டாக்கள் இவ்வாறு இன்று கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையை விட்டு தப்பிச் செல்லும் பாதாள உலக குற்றவாளிகளுக்கு மொரீஷியஸ் கடவுச்சீட்டுகளை தயாரிக்கும் மோசடி இப்போது தெரியவந்துள்ளது. கொழும்பு குற்றப்பிரிவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஜே.கே. பாய் என்ற சர்வதேச ஆட்கடத்தல்காரரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த சம்பவம் தெரியவந்துள்ளது. நேபாளத்தில் இஷாரா செவ்வந்தியுடன் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட ஜே.கே. பாய் வெளிப்படுத்திய தகவல்களுக்கு அமைய மொரீஷியஸ் கடவுச்சீட்டு துருக்கியில் உள்ள ஒரு கடத்தல்காரரால் தயாரிக்கப்படுகின்றது. துருக்கி கடத்தல்காரரிடம் பணி துபாயில் வசிக்கும் ஒரு அரபு நாட்டவருக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. மோசடியான கடவுச்சீட்டு தயாரிப்பதற்கு அவர் 1 மில்லியன் மற்றும் அதற்கு மேல் வசூலிப்பதாகவும் தெரியவந்துள்ளது. 20 அல்லது அதற்கு மேற்பட்ட போலி கடவுச்சீட்டுகளை ஜே.கே. பாய் தயாரித்துள்ளார். மோசடியாக தயாரிக்கப்பட்ட கடவுச்சீட்டுகளில் பல புகைப்படங்கள் அவரது கையடக்க தொலைபேசியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. உள்ளூர் குற்றவாளிகளுக்கு மேலதிகமாக இந்திய குற்றவாளிகளுக்கும் மொரீஷியஸ் கடவுச்சீட்டுகள் தயாரிக்க ஏற்பாடு செய்துள்ளது. ஜே.கே. பாய் பெரும்பாலான உள்ளூர் குற்றவாளிகளை படகு மூலம் இந்தியாவிற்கு அழைத்துச் சென்றுள்ளார். கெஹல் பத்ர பத்மே, இஷாரா சிவந்தி, பெக்கோ சமன், அவரது மனைவி, 10 வயது சிறுமி உள்ளிட்ட பாதாள உலகத்துடன் தொடர்புடைய பலருக்கு மொரீஷியஸ் கடவுச்சீட்டுகளை தயாரிப்பதில் ஜே.கே. பாய் முக்கிய மூளையாக செயற்பட்டுள்ளார். ஜே.கே. பாய் என்ற இந்த ஆட்கடத்தற்காரருக்கு தாய்லாந்து, இந்தியா, மலேசியா, இந்தோனேஷியா, நேபாளம், துபாய், மொரீஷியஸ் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளைச் சேர்ந்த மனித கடத்தல்காரர்களுடன் தொடர்பு உள்ளது என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக இன்டர்போல் மற்றும் ராஜதந்திர வழிகள் மூலம் தொடர்புடைய நாடுகளுக்கு தெரிவிக்க போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இது தவிர பாதாள உலக குற்றவாளிகள் உட்பட பல்வேறு நபர்கள் நாட்டில் சட்டவிரோதமாக வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை தயாரிக்கும் ஒரு மோசடி குறித்தும் குற்ற புலனாய்வு திணைக்களம் விசாரணையை தொடங்கியுள்ளது. இந்த மோசடியில் தொடர்புடைய பல சந்தேக நபர்கள் எதிர்காலத்தில் கைது செய்யப்படுவார்கள் என கூறப்படுகிறது. ஜே.கே. பாய் என அழைக்கப்படும் கெனடி செபஸ்தியன் பிள்ளை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஒவ்வொரு நாளும் கைதுகள் இடம்பெற்று வரும் நிலையில் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்து வருவதால் கைதிகளை தங்க வைப்பதற்கான தற்காலிக தடுப்பு மையங்களை கட்ட திட்டமிட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் துறை தெரிவித்துள்ளது. போதைப்பொருள் சோதனை சுற்றி வளைப்பு மற்றும் கைதிகள் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி நாடு முழுவதும் உள்ள சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கக்கூடிய கைதிகளின் எண்ணிக்கை 10,350 என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கிட்டத்தட்ட 37,000 பேர் தற்போது சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் துறை தெரிவித்துள்ளது. அவர்களில் பெரும்பாலானோர் 30 முதல் 40 வயதுக்குட்பட்டவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் பூசா சிறைச்சாலையில் லொகுபெட்டி தடுத்து வைக்கப்பட்டுள்ள அறையில் ஒரு கைபேசி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை சிறப்பு அதிரடிப்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது இந்த கைபேசி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதோடு இதனால் இன்னும் பல தகவல்கள் வெளிச்சத்திற்கு வர உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹெரோயின் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட பாடசாலை அதிபருடைய மனைவியான தேசிய மக்கள் சக்தி பேலியகுட நகரசபை உறுப்பினர் தனது பதவியை விட்டு விலக உள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து நகரசபை உறுப்பினரின் பேலியகுட இல்லமும் காவல்துறையினரால் முழுமையாக சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் சம்பந்தப்பட்ட வீட்டில் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான எந்த சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கையும் கண்டறியப்படவில்லை என்று கூறப்படுகிறது. சந்தேக நபரான அதிபரின் மகனும் கடந்த 30ஆம் தேதி 20 கிராம் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து அனுராதபுர குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட அதிபரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் கைது செய்யப்பட்ட அதிபரின் மருமகனான சசி துபாயில் இருந்து அவருக்கு போதைப் பொருட்களை அனுப்பியதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதேவேளை சந்தேகத்திற்குரிய அதிபருக்கு கொஸ்கொட சுஜி என்ற போதைப்பொருள் கடத்தல்காரருடன் தொடர்பு இருந்ததாகவும் மேலும் தெரிய வந்துள்ளது. இவ்வாறான பின்னணியில் தேசிய மக்கள் சக்தியின் உயர்மட்ட உறுப்பினர்கள் இந்த விடயத்தில் மிகுந்த கவனம் செலுத்தியுள்ளதாகவும் இது தொடர்பாக நேற்று பல பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி சந்தேக நபரின் மனைவியான பேலியகுட நகரசபை உறுப்பினர் பதவி விலகுவது மிகவும் பொருத்தமானது என்று அவர்களில் பெரும்பாலானோர் வலியுறுத்தியுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்நிலையில் அவரை ஒரு கட்சியிலிருந்து நீக்குவதற்கு பதிலாக அவராகவே தனது பதவியை விட்டு விலக வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பணச்சொலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்ட ஜோஷித ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டியான டெய்சி பொரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் முன்னதாக விசாரணைக்காக நவம்பர் 12ஆம் தேதி அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இவ்வழக்கு இன்று மேல் நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது முறைப்பாடு தரப்பால் இவ்வழக்கு தொடர்பான சில ஆவணங்கள் பிரதிவாதிகள் தரப்பினரிடம் கையளிக்கப்பட்டது. சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்ட நீதிபதி எதிர்வரும் நவம்பர் 12ஆம் தேதி முன்னதாக விசாரணைக்கு அழைக்குமாறு உத்தரவிட்டார். சுமார் 73 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை முறைகேடாக கையகப்படுத்தியதன் மூலம் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டி ஜோஷித ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஆகியோர் மீது சட்டமா அதிபரால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. போலீஸ் சிறப்பு அதிரடிப்படையினர் நடத்திய சிறப்பு நடவடிக்கையில் உத்தியோகபூர்வ போலீஸ் சீருடைகள் மற்றும் உபகரணங்களை வைத்திருந்ததாகவும் விற்பனை செய்ய முயன்றதாகவும் சந்தேகத்தின் பேரில் 2 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அங்குருவத்தொட்ட பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனையில் போலீஸ் சீருடை, 6 கால் சட்டைகள், 7 போலீஸ் சட்டைகள், ஒரு மொபைல் போன், தோள்பட்டை சின்னம், அரச சின்னங்கள், ஒரு பிஸ்டல் மற்றும் சட்ட அமுலாக்க உபகரணங்களுடன் பொதுவாக தொடர்புடைய பல பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவர்கள் அங்குருவத்தொட்ட மற்றும் பாணந்துறையைச் சேர்ந்த 38 மற்றும் 39 வயதுடைய சந்தேக நபர்களாகும். சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணை மற்றும் சட்ட நடவடிக்கைகளுக்காக மேற்கு மாகாண தெற்கு குற்ற புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். தரமற்ற மனித இம்யூனோகுளோபின் குப்பிகளை இறக்குமதி செய்ததாக முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல மற்றும் 12 பேருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் நவம்பர் 26ஆம் தேதி விசாரணைக்கு முந்தைய மாநாட்டை தொடங்க கொழும்பு உயர் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் மருத்துவ விநியோக பிரிவிற்கு தரமற்ற மனித இம்யூனோகுளோபின் குப்பிகளை வழங்கியதன் மூலம் அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் வழக்கில் சட்டமா அதிபரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நீதிபதிகள் பிரியந்த லியனகே, விராஜ் வீரசூரிய மற்றும் திலகரத்ன பண்டார ஆகியோர் அடங்கிய 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டில் நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் பல உயர் சுகாதார அதிகாரிகள் ஏற்கனவே உள்ள கொள்முதல் நடைமுறைகளை மாற்றுவதன் மூலமும் நாட்டில் மருந்துகளின் தவறான பற்றாக்குறையை உருவாக்குவதன் மூலமும் மருந்து பங்குகளை வாங்குவதில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது. இந்த விவகாரம் தொடர்பாக கிடைத்த 2 முறைப்பாடுகளின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு துறை விசாரணையை தொடங்கியுள்ளது. பின்னர் 12 நபர்களை சந்தேக நபர்களாக குறிப்பிட்டு வழக்கு தொடரப்பட்டது. இவர்களில் தரமற்ற மருந்துகளை வழங்கிய நிறுவனத்தின் உரிமையாளர் சுதத் ஜனக பெர்னாண்டோ, முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல, சுகாதார அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஜனக சந்திரகுப்தா மற்றும் சுகாதாரத்துறையில் உள்ள பிற உயர் அதிகாரிகள் குழுவும் அடங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
போதைப் பொருளுடன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தி ஆசிரியர் சங்கத்துடன் தொடர்புடைய அதிபர் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் பள்ளி குழந்தைகளுக்கு போதைப் பொருட்களை விநியோகித்தவர்களா என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாட்டிலிருந்து போதைப்பொருள் தொற்றை ஒழிக்க கட்சி பேதமின்றி விடாமுயற்சியுடன் செயல்படுவதை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். ராஜபக்ச குடும்பத்தினர் மீது குற்றம் சாட்டிய அரசாங்கம் கடந்த காலங்களில் நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒவ்வொரு போதைப் பொருளுக்கும் ராஜபக்ச குடும்பத்தினர் மீது குற்றம் சாட்டிய அரசாங்கம் இந்த முறை போதைப் பொருட்களுக்கு யாரை குறை கூறப் போகிறது என்றும் கேள்வி எழுப்பினார். இந்த முறை கைது செய்யப்பட்ட சந்தேக நபரையும் தடுத்து வைக்க வேண்டும் என்றும் அதன் பின்னணியில் உள்ள அரசியல்வாதிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பிரதேச சபை உறுப்பினர்களும் குடு விற்பனை செய்வதை நிறுத்திவிட்டு பட்ஜெட் திட்டங்களை செயல்படுத்தாவிட்டால் தேசிய மக்கள் சக்தி மீண்டும் 3% குறைவதை தடுக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார்.